ஹலோ. ஆ டாக்டர் நரேந்திரன் தான் பேசுகிறேன். ம். ஆம், 2ஆம் நம்பர் வார்டுக்கு மாற்றிருங்க. நான் இங்கே ஒரு சின்ன வேலையாக இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் டாக்டரு. என்னது டாக்டரா? என் புள்ளைய நான் கலெக்டரா தான் ஆக்குவேன். இல்லடி, நான் உன்னை டாக்டரா தான் ஆக்குவேன். அப்பதானே கடைசி காலத்துல நம்மளை வச்சு காப்பாத்துவான். ம், காப்பாத்துவான் காப்பாத்துவான். பாத்துடா. என்னை கொண்டாந்து இப்படி போட்டாங்களே. அப்பா, என்னை கொண்டாந்து இப்படி போட்டாங்களே, பாவி பயலுங்க, பாவி பயலுங்க. ஹலோ ஹலோ சார். என் பேரு குமாரசாமி, ரிட்டையர்டு மிலிட்டரி ஆபீசர். நீங்க? நானா ஒரு துரதிருஷ்டசாலி. எனக்கு 2 பொண்ணுங்க அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டாங்க. அதான் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா? நோ 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 நோ, வாலண்டரியாக நான் இங்கே அட்மிட் ஆகியிருக்கேன். நாமெல்லாம் ஆம்பளைங்க, வெரி சென்சிட்டிவ். நிர்வாணம் நமக்கு பிடிக்காது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல? நம்ம பிள்ளைங்கள நாம் வளர்க்குறப்ப இருந்த பாசத்தை அவங்க வளர்ந்தப்புறமும் அவங்க மேலே காமிக்கணும். ஆனால் நம்ம காமிக்கிறதில்ல. என் மலத்தையும் ஜலத்தையும் என் பிள்ளைங்க அள்ளுறது எந்த வகையில் நியாயம்? அதுதான் பாசமா? இங்கே நம்மளை கவனிச்சுக்க ஆளுங்க இருக்காங்க, அதுக்கு என் மக பணம் கொடுக்குறா. அதான் இங்கே வந்துட்டேன். இங்கே எல்லா சௌகரியமும் இருக்கு. என் மலை ஜலத்தோட நாத்தம் தாங்க முடியாமல் என் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதில்ல. அது எனக்கு மட்டும் வேதனை இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் வேதனை தான். என் பிள்ளைங்க கிட்ட வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு அடம் பிடிச்சி இங்கே வந்து அட்மிட் ஆயிட்டேன். நாம் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதானே நியாயம் இல்லையா? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஆ? என் பேர் கோவிந்தராஜ். நான் ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். எனக்கு ஒரு பையன் இருக்கான், டாக்டர். என் மருமகளுக்கு நான் அங்கே இருக்கிறது பிடிக்கல, அதான் இங்கே வந்துட்டேன். இந்த நிலைமையில் நம்ம பொண்டாட்டியே கூட நம்மளை தொட யோசிப்பாங்களே. அதான் நான் பெத்த பொண்ணுங்க கூட என்னை தொட நான் அனுமதிக்கிறதில்ல. உங்களுக்கோ மருமக 25 வருஷம் கழிச்சு தான் உங்க வீட்டுக்கே வந்திருப்பா. அவ எப்படி உங்க பீ மூத்திரம் அள்ளுவா? இப்பவும் நான் துரதிருஷ்டசாலி தான். எதை வச்சு சொல்றீங்க? பாருங்க, உங்க பக்கத்துல ஜன்னல் இருக்கு, வேடிக்கையாச்சும் பார்க்கலாம். எனக்கு அது கூட வாய்ப்பு இல்லையே. அதனால என்ன, நான் பார்க்குறேன்ல, நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப என்ன நடக்குது? பார்த்து சொல்லுங்க. அடடே! இன்னைக்கும் இன்னைக்கும் வந்துட்டாங்களா? யாரு? நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல பசங்க. அப்பப்ப அவங்க அண்ணன் வந்துருவான். நல்ல வேளையா இதுவரைக்கும் அவன் கண்ணுல இவங்க படல. பார்த்தான் 2 பேர்த்தையும் கொலை பண்ணி போட்டுருவான். ஐயோ! அவன் அண்ணன் வந்துட்டானே. அண்ணன் வந்துட்டானா? ஆ, ஐயோ! அண்ணன் வரத பார்த்துட்டான். அவன் கிளம்பிட்டான். அவங்க அண்ணன் எப்பவும் போல வந்து அவளை ஏத்திக்கிட்டு போறான். ஆ, என்னைக்காவது இவன் கண்ணில் மாட்ட போறாங்க. கொன்றுவான். நாளைக்கு அவங்க வருவாங்களா? ஆ, ஆ, வருவாங்க. ம். டைம் என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்களா? ஆ, ஆ, வந்துட்டாங்க. ஆ, என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. என்னாச்சு? இவங்க காதலிக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு இப்ப நிலைமை மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஓடி போறதா பேசிக்கிறாங்க. பாவம், ரொம்ப நல்லவங்களா தெரியுது. எப்படியோ நல்லா இருக்கட்டும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நர்ஸ்! வார்பாய்! வார்பாய்! நர்ஸ்! யாராச்சும் வாங்க! நர்ஸ்! நர்ஸ்! என்னையா என்னாச்சு? குமாரசாமி, என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி 2 மணிக்கு இறந்து போயிட்டாரியா? ஆ?
வாட்பாய் வாட்பாய் என்னங்கய்யா என்ன? பின்னாடி சுவர் இருக்கு. ஆமாங்கய்யா, பின்னாடி 10 வருஷமா சோறு தான் இருக்கு. அந்த அந்த 2 பேரு எந்த 2 பேரியா? யார சொல்றீங்க? குமாரசாமி பார்த்து சொன்னாரு. அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க. இப்போ சுவர் இருக்கு. குமாரசாமி பார்த்து சொன்னாரா? அவருக்கே கண்ணு தெரியாதையா? ஆ? என்னையா சொல்றீங்க? கண்ணு தெரியாதா? மிஸ்டர் கோவிந்தராஜ், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அது போல மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். டேய் பாத்துடா. வணக்கம், நான் கோவிந்தராஜ். ஹலோ, உங்க பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? ஏன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க? அழுகாதீங்கய்யா, அழுகாதீங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளையும் சந்தோஷமா வச்சிருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தணும்? நாம சந்தோஷமா இருக்கணும் ஐயா, அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.